நமஸ்காரம். என் பேர் முருகன்குமாருங்க. திருப்பூர்ல இருந்து வந்திருக்கிறேன். இங்க நண்பர் பிரபஞ்ச ஜோதிட ஆராய்ச்சி மையத்தின் நிறுவனர் பொள்ளாச்சி நாடி சரவணா அவர்கள் இன்று புதுசா ஆபீஸ் ஓபன் பண்ணியிருக்கிறாரு. அதாவது இதுக்கு முன்னாடி அவர் பார்த்துட்டு இருந்தாரு வெளியே போட்டு. இப்போ இங்க சிட்டிக்குள்ள புதுசா ஆபீஸ் ஓபன் பண்ணியிருக்கும் போது எங்கெல்லாம் கூப்பிட்டு ரொம்ப சிறப்பா நல்லா அவருடைய திறமைக்கு மீறிய ஒரு செயல்லாம் எங்களுக்கு செஞ்சு ரொம்ப சந்தோஷப்படுத்தி இருக்கிறாரு. அவருடைய இந்த புதிய நிறுவனம் மேலும் மேலும் சிறப்புற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனுடைய ஆசீர்வாதமும் எங்களுடைய குருமார்கள் அவங்களுடைய ஆசீர்வாதமும் முக்கியமா எங்களுக்கு ரொம்ப தெய்வ குரு மாதிரி இருக்கிற எங்க பூசி பெரியசாமி ஐயா, நிறைய குருமார்கிட்ட நாங்க படிச்சிருக்கிறோம். அத்தனை குருமார்களுடைய ஆசீர்வாதமும் முக்கியமா இவரை சொல்ற காரணம் நிறைய நுட்பங்கள் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. அந்த நுட்பங்களும் நுணுக்கங்களும் எங்களுக்கு ரொம்ப சிறப்பா சொல்லி கொடுப்பாரு. இந்த நிறைய குருமாருங்க சொன்ன விஷயத்த இவர் விரல் நுனியில வச்சு அனைத்துமே ஒன்று கலந்து இவர் சொல்லுவார். அந்த மாதிரி குரு கிட்ட கத்துக்கிட்டு நாங்க பார்த்துட்டு இருக்கும் போது அதுல என்னென்ன விஷயம், அதாவது ஒரு விஷயத்த ஒரு கோணத்துல சொல்றது ஒரு ரகம், அந்த ஒரு கோணத்தை பல விதமா பிரிச்சு சொல்றது அவர்கிட்டதான் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அதை வச்சுதான் இன்னைக்கு வரைக்கும் நாங்க அதை பயன்படுத்திட்டு இருக்கிறோம். அதுல நாங்க 2 பேருமே திருப்பூர்ல தான் இருந்தோம். இன்னொரு நண்பர் ராஜன், அவர்கிட்ட தான் எல்லாமே நாங்க இருப்போம். அப்ப நாங்க 3 பேர்ல நாங்கெல்லாம் திருப்பூர்ல இருந்தோம். இவரு மட்டும் இப்ப தனியா பொள்ளாச்சியில ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதுவே கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்குது. ஆனா இப்பதான் போன் இருக்க, எல்லாமே நாங்க அதுல கலந்து பேசிக்கிறது உண்டு. அந்த மாதிரி எது இருந்தாலும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சது அவருக்கு பாஸ் பண்ணும், அவருக்கு தெரிஞ்சது எனக்கு, இன்னொருத்தருக்கு தெரிஞ்சது எங்களுக்கு. எங்க 3 பேருக்கும் ஒரு டவுட் வந்துச்சுன்னா அப்படியே எங்க குருநாதரான பூசி பெரியசாமியா கிட்ட போயிடுவோம். கான்பரன்ஸ் கால் போட்டு அவர்கிட்ட பேசுவோம். அவரும் ஒளிமறைவு இல்லாம இன்னைக்கு வரைக்கும் சொல்லி கொடுத்து அதை ஒரு ஜாதகத்துல தெல்ல தெளிவா சொல்லக்கூடிய லெவலுக்கு அவர் கொண்டுட்டு வந்திருக்கிறார். இது ரொம்ப ரொம்ப எங்களுக்கு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தோட இன்னைக்கு நண்பர் சூப்பர் ஸ்டார் நாடி சரவணா அவர் புதுசா ஆபீஸ் இன்று துவக்க விழா இருக்கும்போது அதுல கலந்துகிட்டது ரொம்ப ஒரு இன்பமா இருக்கு. எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னா, இனி காலையில் நான் பார்த்தேன் மனசுக்குள்ள ஏகப்பட்டது குருநாதரங்களை எப்படி வழிபாடு பண்ணணும், எப்படி நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நினைச்சது உண்டு. அத நிறைய மாணவர்கள் கூட நானும் இருந்திருக்கிறேன். அந்தந்த மாணவருங்க செஞ்ச செயலுங்களை வரவேற்பு, அந்த குருமாரங்களை வணங்கின விதம் அனைத்துமே என் கண்ணால நான் கண்டு இருக்கிறேன். இந்த குருகுலத்தங்கள்ல பயின்றவங்களுக்கு மட்டுமே அந்த மாதிரி ஒரு தனி தன்மை வரும். இந்த பாத பூஜை செய்யறது, அந்த பாத பூஜையை எவ்வளவு சிறப்பா இன்னைக்கு நாடி சரவணா அவர் செஞ்சாருன்னு சொல்லிட்டு அதை பார்க்கும்போது உண்மையிலேயே அவ்வளவு ஆனந்தம் அந்த குருமார்களை நேசிக்கிற விதம், அவருடைய சீனியர்களை நேசிக்கிற விதம், அவங்க கிட்ட இவர் வச்சிட்டு இருக்கிற ஒரு மதிப்பு, மரியாதை, பயபக்தி அனைத்துமே அந்த பாத பூஜையிலேயே தெல்ல தெளிவா அவருடைய உள்ளாழமான மனசு வெளியே தெரியும் போது ஒருத்தருக்கு அவர் பலன் சொல்ற விதமும் நான் கவனிச்சிருக்கிறேன். ரொம்ப அட்டகாசமா நிதானமா தெளிவா சொல்லக்கூடிய அந்த செயல்திறனை பார்க்கும்போது அதே செயல்திறனை நான் அவர் பலன் சொல்றதுலயே நான் பார்த்திருக்கிறேன், இன்னைக்கு பாத பூஜையிலையும் பார்த்திருக்கிறேன். நாளை மக்களாகிய நீங்க அவர்கிட்ட இந்த ஜோதிடத்தினுடைய அருமை பெருமைகளை உங்களுடைய ஆரோஸ்கோப் வச்சு நீங்க தெரிஞ்சுக்கும் போதும் இப்ப நான் சொன்னது கண்டிப்பா நீங்களும் அனுபவிப்பீங்க. எனக்கு ஏதோ எப்படி பேசுறதுன்னு தெரியல. ஏன்னா அவர் நான் புகழ்ந்து பேசுறேன்னு நினைக்க வேண்டாம், மனசார பேசுறேன். ஏன் அப்படின்னா சில பேர் தான் 2 பேரும் ரொம்ப மிங்கலா இருப்பாங்க. அந்த மாதிரி இது எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவாங்க, கிரகங்கள், ஒருத்தருடைய ஆரோஸ்கோப்ல இருக்கிற கிரகம் இன்னொருத்தருடைய ஆரோஸ்கோப்ல இருக்கிற கிரகங்களுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கு. அது அவங்க கூட மிங்கல் ஆனா மட்டும்தான் அவங்களுடைய நட்பு தொடர்ந்து வரும்.
அதே மாதிரிதான் எங்க 2 பேருடைய கிரக அமைப்பு, ராஜன் ஒருத்தருடைய கிரக அமைப்பு, எங்க 3 பேருடைய கிரக அமைப்பும் எங்க குருநாதர் தெய்வமான பூச்சி பெரியசாமியா கிட்ட அந்த ஒரு கனெக்ஷன் வரும், அந்த ஃப்ரீக்வன்சின்றது. அதனால அவர் எங்களை தூக்கி போட்டு மிதிச்சாலும் நாங்க எங்கேயும் வெளியே போறது கிடையாது. எதுவுமே அவர் வந்து அடிச்சாலும் சரி பிடிச்சாலும் அவர் தான் வந்து எங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு இருக்கிற ஒரு அற்புதமான ஒரு தெய்வம் எங்க குருநாதர், மானசீக குரு. அவர்கிட்ட கத்துக்கிட்ட சரவணனும் அதே இதுலதான் வராப்படி. அதனால மக்களாகிய நீங்க அவர்கிட்ட வந்து பார்க்கணும்னு நானும் மனசார வேண்டுறேன். இந்த திறப்புழாவுக்கு வந்ததுக்கு, உங்ககிட்ட பேச வச்சதுக்கு அவருக்கும் நன்றி, எங்களுக்கு கத்துக் கொடுத்த எங்க குருநாதர்களுக்கும் நன்றி, இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லி என்னுடைய இந்த சின்ன உரையை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.